லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன விடு. என்னை எங்க கூட்டிட்டு போற? அவங்க வேற மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி தெரியறாங்க. ஒரு நர்ஸ் வேற கூட இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. கதர் சார் நேத்து அவசரமா ஓடினது இதுக்குதானா? ஆனா ஏன் இதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? இதுல சம்திங் ஏதோ இருக்கு. ஆதிரா எங்கம்மா போன? என்னம்மா செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு ஆதிரா. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? ஏதாச்சும் பிரச்சனையா? வந்து சொல்றேம்மா. பாட்டி சொல்லு, பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருமா. சரிங்க பாட்டி. சரி பாத்துமா. என்னம்மா? தெரியலையேம்மா. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். ஆட்டோ, அதோ அந்த காரை ஃபாலோ பண்ணணும். எந்த கார்மா? அதோ அந்த கார். என்ன விடு, என்ன விடு. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அமைதியா இருங்க மேடம். கதர் சார் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறாரு? எதுக்கு கூட்டிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன விடுன்னு சொல்றேன்ல. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடு. உன்னால அமைதியா இருங்க மேடம். என் கை வலிக்குது. என்ன விடு. மேடம் உன்னால அமைதியா இருங்க மேடம். வா, சொன்னா கேளு, வெளியே வா. என்ன விடுங்க. கீதா, அடம் பிடிக்காத, வா. என்ன விடு. சொன்னா கேப்பியா மாட்டியா? இல்ல, நான் வர வா மாட்டேன். சொல்றேன்ல. அதுவும் அங்கனா. எங்க என்ன கூட்டிட்டு வான்னு போற? சொல்றேன்ல. நீ வா. வா கீதா. என்ன விடு. என்ன விடுங்க. கை வலிக்குது. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல. அண்ணா நீங்க கிளம்பலாம். சரிம்மா. நான் வரல. வா. என்ன விடு. வாங்க மேடம். வா, சொன்னா கேளு. அமைதியா இரு, வா. என்னங்க மேடம் மாத்திரை? எனக்கு ஏதோ வேண்டாம், போ. மாத்திரை சாப்பிடுங்க மேடம், போ. கீதா, ஒண்ணே ஒண்ணுதான். சொன்னா கேளு கீதா. வேண்டாம். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த மாத்திரையில ஏதோ கலந்துருக்காங்க. என்ன கொல்ல பாக்குறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கீதா, இது சாக்லேட் மேடம். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாக்லேட் தான், சாப்பிடு. சாக்லேட்டா? ஆமா, நிஜமா சாக்லேட் தான், சாப்பிடு. மாத்திரை இல்லல்ல. இல்ல சாக்லேட் தான். சரி, அப்ப சாப்பிடுறேன். ஆதிரா, நீங்க எப்படி இங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். ஏய், யார் நீ? இந்த ராட்ச
ராட்சசனோட ஆளா? எதுக்கு நீங்க வந்த? கீதா மேடம் போன்றல்ல. இங்க இருந்து வெளிய போ. சார் இவங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? இவங்க யாரு? ஆ, இவங்க என் வைஃப் கீதா. வைஃபா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுல தான் பிரச்சனை. அவங்கள தூங்க வச்சிருங்க. ஓகே சார். அவங்களுக்கு தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கு. நீங்க வாங்க பேசணும். வாங்க. சார் இங்க என்னதான் நடக்குது? இத்தனை நாள் உங்க கூட பழகுறோம், ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. சார் அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? சொல்றேன். கீதா கோயம்புத்தூர்ல வளர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு. அந்த ஊர்ல பூபதின்னு ஒரு அரசியல்வாதி. ரொம்ப மோசமானவன். சுயநலத்துக்காக எதையும் செய்வான். வேணாம், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. வேணாம், என்ன பத்தி என்னடா நினைச்ச? மன்னிச்சிருங்கய்யா. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. பூபதிடா, மன்னிச்சிருங்க. எனக்கு எதிராவே சாட்சி சொல்றியா நீ? டேய், என்ன மன்னிச்சிருங்கய்யா. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கய்யா. ஏய், ஒரு ஜோசியரு பூபதியோட ஜாதக கிரகநிலைக்கு ஒத்து போற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து 2ஆம் கல்யாணம் பண்ணா அரசியல்ல ஜொலிப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்படி ஒரு ஜாதக கட்டம் உள்ள ஒரு பொண்ணை தேடி அவன் நிறைய அலைஞ்சிருக்கான். அதுல சிக்கனவ தான் இந்த கீதா. ஆனா கீதாவோ அவ குடும்பமோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. உடனே பூபதி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல கீதா மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டான். அந்த கவலையிலேயே கீதாவோட பேரண்ட்ஸும் இறந்துட்டாங்க. அப்பதான் நான் வேலை விஷயமா அந்த ஊருக்கு போனேன். கீதா சூசைட் பண்ணிக்க போனப்ப அவளை காப்பாத்தி அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். கீதாவை பூபதி விடாம துரத்திக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல அங்க பாதுகாப்பு இல்லைன்னு கீதாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். கீதா இங்க வந்து நார்மலாக ஆரம்பிச்சா. நாங்க 2 பேரும் லவ் கூட பண்ணோம். கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். ஆனா கீதாவுக்கு பழைய ஞாபகம் அப்பப்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவளை டாக்டர் டெஸ்ட் பண்ணப்ப பைபோலர் டிஸார்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. சில நேரம் அமைதியா இருப்பா. அந்த பூபதி ஞாபகம் வந்தா அப்படியே பயந்து நடுங்குவா. யாரை பார்த்தாலும் பூபதியை பார்க்குற மாதிரியே நினைச்சு ட்ரீட் பண்ணுவா. அப்ப ரொம்ப அப்நார்மல் ஆயிடுவா. பூபதியோட ஆபத்து இருக்கிறதால கீதாவை வெளியே கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு கல்யாணம் ஆனது, வைஃப் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தான் நேத்து ரெஸ்டாரண்ட்ல கூட உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன சார், உங்க ஜாலியான முகத்துக்கு பின்னாடி இவ்ளோ சோகம் இருக்கா? சார், நீங்க தான் பெரிய லாயர் ஆச்சே, அந்த பூபதி மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிடலாமே. அரசியல்ல அசுர பலத்தோட இருக்கிற அவங்கிட்ட நம்ம சட்டம்லாம் எடுபடாது. கேஸ் போடுற என்னையே ஜெயில போற அளவுக்கு அவனுக்கு செல்வாக்கு அதிகம். நான் உள்ள போயிட்டா கீதாவை யார் பாத்துக்கிறது? அதான் அமைதியா இருக்கு. இதுல அவங்கள பாத்துக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனா அந்த கவலையில கூட எப்படி சார், எப்படி உங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சீங்க? என் அப்பாவை, என் ஹஸ்பண்ட 2 பேரையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு போராடினீங்க. அந்த சாருவை பிடிக்கிறதுக்கு ராத்திரி பகல கஷ்டப்பட்டீங்களே சார். அப்புறம் என் கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட அப்படி அலைஞ்சீங்களே. உங்களுக்குள்ள இவ்ளோ சோகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்த ஓடுனீங்களே சார். உங்களுக்கு உண்மையாவே பெரிய மனசு சார். அதை விடுங்க, என் இயல்பே அதான். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இங்க பார்த்தது எதுவும் வெளியே தெரியக்கூடாது. இத வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இந்த சத்தியம் எனக்காக இல்லை. விஷயம் வெளியே காணா அது கீதாவுக்கு தான் ஆபத்து. அதனால தான் கேட்குறேன், சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்ஸுங்க. சரி வாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்து என் மேல பரிதாபப்படாதீங்க. அது என்னால் தாங்க முடியாது. ஃப்ரீயா இருங்க. ஓகே? சரிங்க சார். அப்புறம் எங்களுக்கு எப்ப விருந்து தர போறீங்க? எதுக்கு? நீங்க பாதியிலே கிளம்பிட்டதால அந்த விருந்தெல்லாம் செல்லாது சார். மறுபடியும் வைங்க. சரி, வச்சிருவோம். ஆனா ஒரு கண்டிஷன், மறுபடியும் நீங்க பாதியிலே ஓடிட கூடாது. இல்லைங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். உங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியாயிடும். நான் கிளம்புறேன். சரிங்க. வரேன் சார். ஆமா, எப்படி போவீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஆட்டோல போயிடுவேன். சரிங்க. ஓகே சார், நீங்க உள்ள போங்க. அண்ணி, கொஞ்சம் வாங்க அண்ணி. என்னன்னு சொல்லு. ஐயோ, எல்லாம் ஆத்திர பத்தின மேட்டர் தான். நீங்க அவளை காலி பண்ண ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? அதை இங்க சொல்ல முடியாது. வாங்க அண்ணி, உள்ள வாங்க. என்னடி சொல்ல? வாங்க அண்ணி, சொல்றேன் வாங்க. என்ன? உள்ள வாங்க. என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா இப்ப ஆதிரா எங்க போயிருக்கா? சுபத்ராவும் அவளும் அம்மாவை செக்அப் பண்றதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. செக்கப் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சாக்குல கதிரை பிக்கப் பண்ண போயிருக்கா. என்ன சொல்ற? ஆதிராவும் கதிரும் சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்கா. ஆதிரா வேற ஏதோ வேலையா வெளியில போயிருக்கிறதா அம்மாவும் சுபத்ராவும் சொன்னாங்க. ஆனா நீ சொல்றத பார்த்தா அந்த வக்கீல பார்க்க தான் போயிருக்காளா? இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கா. ஆதிரா தெருவுல சந்தோஷமா சிரிச்சு பேசினதை மட்டும் நீங்க பாக்கணுமே. சி, எனக்கே கோவம் வந்துருச்சு. தாலி கயிறுல பூசின மஞ்சள் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள திருட்டுத்தனமா அவனை பார்க்க போயிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அநேகமா 2 பேரும் பேசிட்டு இருந்தது அந்த வக்கீலோட வீடா தான் நீ இருக்கும். ஆதிரா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அவன் வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டா. நிலைமை ரொம்ப எல்லை மீறி போகுது அண்ணி, பாத்துக்கோங்க. அண்ணி, ஆதிராவை மாட்ட வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் சரியான சான்ஸ், விட்டுறாதீங்க. மாட்டி விடுறதுன்னா எப்படி? திடீர்னு போய் அவகிட்ட கேட்க முடியுமா? சும்மாவே குதிப்பா. இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து அவகிட்ட பேசவே முடியறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறா. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அந்த வக்கீலோடவே சுத்துன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறீங்களா?
நான் அப்படி சொன்னேனா? நீ சொன்னது அருமையான மேட்ரு. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறது? எதுக்கு கதிர் வீட்டுக்கு போனேன்னு கேட்டா ஆதிரா இல்லவே இல்லன்னு சாதிப்பா. நீ அவங்கள பார்த்ததான் பார்த்த. அப்பவே ஒரு போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுத்திருந்தா அதை காமிச்சு பாரடி உன் லட்சணத்தைன்னு அவ தலையை பிடிச்சு அடிச்சிருப்பேன்ல. அத செய்யாம விட்டுட்டியே. ஐயோ ஆமா நீ எனக்கு அப்போ தோணவே இல்ல பாருங்க. அதுவும் நான் ஆட்டோல வேற போயிட்டு இருந்தேன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ச்சே, நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆதாரம் இல்லைன்னா ஆதிராவை ஒண்ணுமே பண்ண முடியாது. சூரியன் வடக்கே உதிக்குதுன்னு சொன்னானா இந்த வீட்ல இருக்கிறவங்க ஆமா ஆமா ப்ளூ கலர்ல ஜொலிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கா. இவங்க கிட்ட ஆதிராவை பத்தி சொல்லி அதெல்லாம் சாத்தியமே இல்ல. இத பார், ஆதிராவை காலி பண்ணணும்னா வலுவான ஆதாரம் வேணும். அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா விட்டுறாத. ஒரு வீடியோ எடுத்துரு. சரிங்க அண்ணி. சரி வா போலாம். அண்ணி, ஆதிரா வந்துட்டா. எப்படி மினுக்கிட்டு வரா பாரு. கட்டின புருஷன் இருக்கிறப்பவே கண்டவனே தேடி போய் பாக்குறாளே. இவளை என்ன பண்றது? அப்படியே அவ கழுத்து பிடிச்சு நெரிச்சு. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போனான்னு சும்மா கேளுங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன சொல்லுவா? வக்கீல விருந்து வச்சாரு, அதுக்கு நன்றி சொல்ல போனேன்னு சொல்லுவா. ஏய் ஏய் ஆதிரா, ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர? அது வந்து அம்மாவோட ஹாஸ்பிடலுக்கு தானே போன. அவங்க அப்பவே வந்துட்டாங்க. நீ இவ்ளோ நேரம் எங்க போன? கதிர் சார் தான் பார்க்க போங்கன்னு சொன்னா எதுக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் வைஃபை பத்தி சொல்ல வேண்டியது வரும். ஆஹா வேண்டாம். விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த அரசியல்வாதி பூபதியால அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு. அது நான் என் ஃப்ரெண்டு பார்க்க போயிருந்தேன். என்னோட காலேஜ்ல படிச்ச பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. அதான் அவளை போய் பார்த்துட்டு வந்தேன். பாத்தியா எப்படி பச்சையா போய் சொல்லிட்டு போறான்னு? முதல்ல கதிர அதுக்காக பார்க்க போனேன், இதுக்காக பார்க்க போனேன்னு உண்மையை சொல்லுவா. ஆனா இப்ப அவனை பார்த்ததே மறைக்கிறானா? என்ன அர்த்தம்? என்ன பெரிய அர்த்தம்? தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான். இல்லனா எதுக்காக அவனை பார்த்ததை இவன் மறைக்கணும்? ஆஸ்திக்கு திருமாறனும் ஆசைக்கு கதிரும் அவன் முடிவு பண்றதுக்குள்ள நீங்க ஏதாவது செஞ்சாகணும். இல்ல உங்க புள்ளையோட பொழைக்காம ரெண்டாவது பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் காரி துப்புவாங்க, பாத்துக்கோங்க. இல்ல, நான் விட மாட்டேன். திருமாறனோட வாழ்க்கை நாசமா போறத என்னால பொறுத்துக்க முடியாது. ஏ ஆதிரா, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. உன்னை பெத்தவ புத்தி உனக்கு ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆனா இந்த அகல்யா கிட்ட நடக்காது. என்னையும் என் பையனையும் ஏமாத்த பாக்குறியா? கூடிய சீக்கிரத்துல உனக்கு முடிவு கட்டுறேன்டி. ஆமா, இவ கதிரை பார்க்க போனது திருமாறனுக்கு தெரியுமா? ஒருவேளை நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த பொய்ய சொல்றாளோ? தெரியலையே. திருமாறன் கிட்ட என்ன சொல்றான்னு பாக்கலாம். அப்ப இருக்கு அவளுக்கு. வரட்டும். பாவம் கீதா, நல்லா வாழ வேண்டியவங்க இப்படி ஆயிட்டாங்களே.
கதிர் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டா கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. பாவம் கதிர் சார் சிட்டிலேயே பெரிய லாயர்னு பேரு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாரோட சிக்கலையும் தீர்த்து வைக்கிறவருக்கு தன்னோட சிக்கலை வெளியில கூட சொல்ல முடியாம தவிக்கிறாரு. ஆனா இதை இப்படியே விடக்கூடாது. கதிர் சார் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருக்காக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். என் ஹஸ்பண்ட் ஒரு ஏசிபி. ஆனா அவர்கிட்ட சொல்லி உதவி கேட்க முடியாத மாதிரி சத்தியம் வர வாங்கிட்டாரு. இப்போ என்ன பண்றது? அவர்கிட்ட எப்படி மறைக்கிறது? ஆஹா, என்னால முடியாது. சத்தியத்தை சாமி மேல போட்டுட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவர்கிட்டயும் சத்தியம் வாங்கிடணும். அவரு போலீஸா இருக்கிறதுனால கதிர் சார் விஷயத்துல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் வந்ததும் கண்டிப்பா விஷயத்த சொல்லிடுவோம்.